பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் பின்னணி குறித்து செய்தியாளர் தினேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. ஒரு பெரிய கோயில்ல கொடுக்கப்படும் பஞ்சாமிர்தத்துல கருத்தடைக்கான மாத்திரை கலந்திருப்பதாக அங்கு வேலை பார்க்கிறவங்க தன்னிடம் சொல்லியிருக்காங்க. இப்படி அண்மையில் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் இயக்குனர் மோகன்ஜி பேசியது மிகுந்த சர்ச்சைக்குள்ளானது. திரௌபதி, ருத்ர தாண்டவம், பகாசூரன் படங்களை எடுத்தவர் இயக்குனர் மோகன்ஜி. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த போது பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலக்கப்படுவதாக அங்கு பணியாற்றும் சில ஊழியர்கள் தன்னிடம் கூறியதாக மறைமுகமாக குற்றம் சாட்டினார். விரதம் இருந்து புனிதமாக நினைக்கும் கோவில் பிரசாதத்தில் அசைவம் கலப்பது கிட்டத்தட்ட விஷத்திற்கு சமம் எனவும் சாடியிருந்தார். இந்த சூழலில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக மோகன்ஜி மீது திருச்சி, பழனியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் சென்னை ராயபுரத்தில் உள்ள வீட்டில் வைத்து இயக்குனர் மோகன்ஜியை திருச்சி போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண் தெரிவித்துள்ளார். தினேஷ், இயக்குனர் மோகன்ஜி மீது எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? நீதிமன்ற நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சமயபுரம் கோவிலில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் கவியரசு கொடுத்த புகாரின் பேரில் சமயபுரம் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் இயக்குனர் மோகன்ஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை சென்னையில் கைது செய்து திருச்சி நீதிமன்றத்தில் நீதிபதி பாலாஜி முன்பாக இயக்குனர் மோகன்ஜி ஆஜர்படுத்தினார். அப்போது நீதிபதி காவல்துறையினரிடம் கேள்விகளை எழுப்பினார். அதாவது, அவர் யூடியூபில் பேசும்போது கைது செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது, ஆனால் அவரை ஆஜர்படுத்துவதற்கு இன்று 3 மணிக்கு அவகாசம் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாக கைது செய்தது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பினார். இதன் காரணமாக அவரை சொந்த ஜாமீனில் விடுவிப்பதாக நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.